ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? இந்த கதையுடைய பேரு கடவுளின் கருணை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொண்டையூர்னு ஒரு கிராமமா. அந்த கிராமத்தில் அத்தன் கொண்டையூருன்ற ஒரு கிராமம். அதில் அழகன் ஒருத்தன் இருப்பானா. அவன் என்ன பண்ணுவானா, ரொம்ப ஏழ்மையானவனா. ஆனால் கடவுள் பக்தி ரொம்ப இருக்குமா அவனுக்கு. யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டானா. அவன் கடவுள் நம்பிக்கை தான் ரொம்ப இருக்குமா. அப்போ அவன் வறுமை கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வந்தாலும் ஆண்டவனே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இருப்பானா. ஆனால் ரொம்ப ஏழ்மையானவனா, யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டானா. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவானா, அதே ஊரில் சிவபுரின்ற ஒருத்தன் இருப்பானா. அந்த சிவபுரி என்ன பண்ணுவானா, இவனுக்கு எதிரியான். அவன் கொஞ்சம் வசதியாக இருப்பானா. அப்போ அவனை எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பானா. என்னடா நீ வசதி இல்லை, நான் என்னைய உன்னுடைய கடவுள் பாரு, என்னைய பணக்காரனா வச்சிருக்கிறான், உன்னைய இல்லாதானா ஆக்கியிருக்கிறான். நீ கடவுளுன்றிய, உன்னைய கடவுள் என்னைய மாதிரி பணக்காரனை ஆக்கலாமே, ஏன் ஆக்கலை அப்படின்னல. நீ பணம் இருக்குன்ட்டு ஆடாத, எப்பவுமே பணம் காசு எப்பவும் வரும் போகும், அப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இவன் சொல்லுவானா. அப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக நக்கலாக பண்ணிட்டு போவானா. அப்போ போகும்போது இவன் வெளியில் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருப்பானா. சரியான வெயில் இருக்குமா. அந்த வெயிலில் வேர்க்க வேர்க்க கொடை கூட இல்லாமல் நடந்து வருவானா. அப்போ நடந்து வரையில அவன் என்ன பண்ணுவானா, திருப்பி எதுக்க என்னடா ஒரு கொடை கூட இல்லை, வெயிலில் வெந்து ஊற்று அப்படி வர்றிய வேர்க்க வேர்க்க ரோட்டில் அப்படின்னல. என்ன நீ கடவுளுன்றியே, கடவுள் உனக்கு ஒரு கொடை கொடுக்கலாம்ல அப்படின்றல. அப்போ இவனுக்கு செம்ம எரிச்சல் வருமா. வெயில் ஒரு பக்கம், இவன் ஒரு டார்ச்சர் கொடுக்குறானே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னல. உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நீ விட்டுரு, எனக்கு கடவுள் இருக்காரு, எப்போ எது கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும், நீ சொல்லாத எதுவும் அப்படின்னா. அப்போ இப்போ கொடை கேளு கடவுள்கிட்ட, உனக்கு கொடுப்பார்ல அப்படின்னு. உனக்கு கொடை இருக்குல்ல, நீ போ, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத அப்படின்னுவானா. அப்போ இல்லைடா கொடை கேள்றா, உனக்கு கொடை கேள்றா, எனக்கு கொடை இருக்கு பாரு அப்படின்னல. நான் ஒன்று சொல்லவா, நீ கடவுள் இல்லைன்ற. இப்போ நீ இந்த கொடையை கையில் வச்சிருக்கிற, ஆனால் நீ காட்டுக்குள்ளே போகையில் ஐயோ அப்பான்னு இந்த கொடையை கூட பிடிக்க முடியாமல் நீ போகிற. அப்போ தான் உனக்கு அந்த கடவுளுடைய நம்பிக்கை தெரியும். போ, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுன்ட்டு இவன் போயிடுவானா. போகவும் இவன் என்ன பண்ண, ஓ பெரிய இவர் கடவுள் இவர் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பானா. காட்டுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுவான், கொடையை பிடிச்சிக்கிட்டு போவானா. வெயிலில் போய்கிட்டு ஒரு வெறி நாய் அவனுக்கு துரத்துமா. ஐயோ அப்பான்னு தெரிச்சுக்கிட்டு தள்ள தெறிக்க ஓடுவானா. அவனால் ஓடவே முடியலை என் கொடையை பிடிச்சிக்கிட்டு. அப்புறம் என்ன பண்ணுவானா, கொடையை மடச்சி வச்சுட்டு அந்த வெயிலில் வேர்வை ஓடுவானா. ஓடி அதுக்கப்புறம் கொஞ்சம் தொலை போன பிறகு தான் அவன் சொன்னது கரெக்டு தான், நம்ம கடவுளை நம்பலை, ஆனால் அந்த கடவுள் தான் நம்மளுக்கு இப்படி காமிச்சு கொடுத்துட்டாரு. இனிமேல் நம்ம கடவுளை குறை சொல்லக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. அதனால் நம்ம அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போவானா. என்னைய மன்னிச்சுக்கோ, நான் உன்னைய கிண்டல் பண்ணினேன், ஆனால் எனக்கு கடவுள் காமிச்சு கொடுத்துட்டாரு. நான் உன்னைய பண்ணினதுக்கு எனக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்துட்டாரு கடவுள். இனிமேல் நானும் நீனும் ஒன்றா இருப்போம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக, நானும் உன்னோட சேர்ந்து கடவுள் பக்தி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி இருப்பானா. இதுதான் குட்டீஸ். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எப்போவுமே பணம் காசு இருந்தால் இல்லாதவங்கள கிண்டல் நையாண்டியெல்லாம் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும். இதுதான் இந்த கதையுடைய பெயர் குட்டீஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் யூடியூப்பில் பாட்டும் படிக்கிறேன், அதுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் குட்டீஸ். பாய்.